டு ஹனிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் பிரியாணி பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10 பச்சை மிளகா ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து அதை நல்லா சாட்டே பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 100 கிராம் மீல் மேக்கர் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதை நார்மல் வாட்டரில் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸை அதில் போட்டு வதக்குங்க. நான் கொஞ்சம் போல் பச்சை பட்டாணி எடுத்து அதில் போட்டிருக்கேன். நீங்களும் அதை போட்டு நல்லா வதக்குங்க. நான் வந்து பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நான் வந்து 4 கிளாஸ் தேங்காய் பால் வந்து தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பத்து நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம தம் குக்கிங் பண்ண போகிறோம். 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை கீழே இறக்கி வச்சுட்டு இதை மூடிட்டு இது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருவோம். அப்போ தான் இதில் உள்ள ஸ்டீம் வந்து வெளியே போகாது. இப்போ சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி ரெடி.